இயேசுவின் தாய் மரியாளும் மரியாளின் கணவர் யோசேப்பும் பிரயாணத்தில் இயேசுவை தவறவிட்டார்கள். மரியாள் இயேசுவுடன் வாழும் ஆரம்பகால வாழ்க்கையில் பிரயாணத்தில் இயேசுவை தவறவிட்டாள். அதன் பிறகு திருமணம், இயேசுவை காண 120 பேரில் ஒருவளாக, இயேசுவின் பாடு மரணத்தில் இயேசுவின் கல்லறையிலும் சென்றுள்ளதாக வெளிப்படையாக இல்லை என்றாலும் மறைமுகமாக எழுதப்பட்டுள்ளது என்பதை நான் கருதுகிறேன். மற்றும் 120 பேர் கூடியிருந்த இடத்திலும் இருந்தாள் என்று அவளை குறித்து வாசிக்க முடியும். மரியாள் இயேசுவை பிரயாணத்தில் தான் தொலைத்தாள், பாவத்தில் தொலைக்கவில்லை. நமது ஆரம்ப கால விசுவாச வாழ்க்கையில் சிறு சிறு காரியங்களில் நாம் தவற விட்டுள்ளோம். ஆனால் அதுவே வாழ்க்கையாக மாறாமல் நாளடைவில் ஆவிக்குரிய மாற்றங்களில் வளர துவங்க வேண்டும். ஏன் சிறு சிறு காரியம் என்று சொல்லப்படுகிறது என்றால், இயேசுவை நேசிக்கிறவன் பெரிய பாவங்களை செய்யவே மாட்டான். இயேசுவை நேசிக்காமல் இயேசுவிடமுள்ள ஆதாயங்களை மட்டும் அனுபவிக்க விரும்புகிறவன் தான் பாவத்துக்குள் விழுவான். இன்னும் அநேக பெயர் பெற்ற ஊழியர்கள் கூட உதாரணத்திற்கு காண்பிப்பது விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை. இயேசு இவளை மன்னித்து இனி பாவம் செய்யாது என்று சொல்லிய பிறகு அவள் மறுபடியும் பாவம் செய்ததாக பைபிளில் இல்லை. எப்படி சொல்லலாம் என்றால், மரித்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்புவதை ஒரு இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. மற்றொரு இடத்தில் உயிரோடு எழுந்த லாசருவை காணும்படி வந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே ஒரு நபரை ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் அதே நபரை மறு இடத்திலும் எழுதப்பட்டுள்ளது. இது போல அநேக சம்பவங்கள் உள்ளது. அப்போஸ்தலனாகிய பவுல், நான் 2 பக்கமும் நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆவிக்குரிய மனிதனுக்கும் மாம்ச மனிதனுக்கும் நடுவில் நான் போராடுகிறேன். என்னுடைய ஆவி நன்மையை செய்ய சொல்கிறது, என்னுடைய மாம்சம் தீமையை செய்ய சொல்கின்றது. எனவே நான் போராடுகிறேன் என்று சொன்னார். ஆனால் அதுவே அவருடைய வாழ்க்கையாக அமையவில்லை. நாளாக நாளாக அவர் தேவனுடைய வார்த்தைகளில் வளருகிறார். இப்பொழுது நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகியும் இன்றும் விபச்சார ஸ்திரீயின் சம்பவத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். நாம் தேவனின் பரிபூர்ணத்துக்குள் எவ்விதம் செல்ல முடியும் என்றால், அனுதினமும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதும் ஒழுங்குபடுத்துகிறதும் பேசுகிறதுமான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் நாம் பரிபூர்ணத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம் என்பது அர்த்தம்.